மட்டக்களப்பு கிரான் பிரதேச செயலக பிரிவின் மாதளவட்டி பயிற்சி நிலையத்தினுடைய விசேட பொருட்கண்காட்சி விற்பனையும் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அது தொடர்பான காட்சியைத்தான் தீவிர வலையொலியிலே இனி பார்க்க இருக்கிறோம். இந்நிகழ்விற்கான அழைப்புகளை மேற்கொள்வதற்கான அழைப்பிதழ்களை கூட எமது பிள்ளைகளே அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து தமது கைகளால் ஒரு சில விடயங்களை மாத்திரமே பிரிண்டிங் செய்து ஏனையவற்றை தமது கரங்களால் செய்து முடித்திருந்தார்கள். இந்த அழைப்பிதழை பொறுத்தவரையில் அநேகமானவர்களின் பாராட்டை பெற்ற அழைப்பிதழாக இந்த அழைப்பிதழ் காணப்பட்டமே இந்த காணொலி மூலமாக நான் விசேடமாக குறிப்பிட்டாக வேண்டும். அந்த அடிப்படையில் 2025 பிப்ரவரி 6ஆம் தேதி இந்த கிரான் பிரதேச செயலக மாதளவட்டி பயிற்சி நிலையத்தினுடைய கண்காட்சி ஆரம்பமானது. கடற்கரை மணலை கொண்டு விதவிதமான கோலங்கள் எல்லாம் இடப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் ஏராளமான பிள்ளைகள் கலந்து சிறப்பித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் கிரான் பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட சமூக மட்ட அமைப்புகள் மற்றும் மாதளவட்டி பயிற்சி நிலையத்துடைய மாணவிகள், இளைஞர்கள், விளையாட்டுக் கழகங்கள் உட்பட அரசு உத்தியோகத்தர்கள், பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் உட்பட ஏராளமான மக்கள் இதிலே கலந்து சிறப்பித்தமை நாங்கள் இங்கே விசேடமாக குறிப்பிட வேண்டும். நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்ட தொடர்ந்து எங்களது நிகழ்வுக்காக அழைக்கப்பட்டிருந்த பிரதம விருந்தினர் மற்றும் கௌரவ அதிதிகள், அழைப்பு அதிதிகள், விசேட அதிதிகள் என்பவர் மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு எங்களுடைய நிகழ்வின் தலைவர் திரு சித்திரையா அவருடைய தலைமையிலே அவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள். அதனைத் தொடர்ந்து இருபுறமும் இருந்து எல்லோரும் கரகோஷங்களை எழுப்பி அதிதிகளை உற்சாகப்படுத்த பிரதான நிகழ்வு நடைபெறுகின்ற மண்டபத்தை நோக்கி அவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள். அழைத்து வரப்பட்ட தொடர்ந்து மண்டபத்தின் கண்காட்சி மண்டபத்திற்கு முன்னால் நடப்பட்டிருந்த அந்த கம்பத்திலே தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தேசிய கொடியினை எங்களது கோர்லப்பேட்டத்திற்கு கிரான் பிரதேசத்தினுடைய மதிப்புக்குரிய பிரதேச செயலர் திரு சித்திரையா அவர்களும், அதேபோன்று மாகாண கொடியினை கிழக்கு மாகாண கிராம திணைக்களத்தினுடைய மாகாண பணிப்பாளர் திரு கே இளங்குமுதன் ஐயா அவர்களும், அதனைத் தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டதும் அனைவரும் அதற்கான மரியாதையினை செலுத்திக் கொண்டார்கள். இலங்கையினுடைய சுதந்திர தினம் நடைபெற்ற அந்த வாரத்திற்குள் இந்த நிகழ்வு நடைபெற்றமை சிறப்பாக குறிப்பிட்டே ஆக வேண்டும். தேசிய கொடி ஏற்றப்பட்டதை தொடர்ந்து பிரதான கண்காட்சி மண்டபம் திறந்து வைப்பதற்கு முன்னர் மங்கள விளக்கேற்றல் நிகழ்வு இடம்பெற்றது. இதிலே நிகழ்வினுடைய தலைவர், அதே போன்று பிரதம விருந்தினர், விசேட அதிதிகள், சிறப்பு அதிதிகள், அழைப்பு அதிதிகள் பங்கு பெற்றனர் என்பன சூழ்ந்திருக்க மங்கள விளக்கேற்றல் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றது. கிழக்கு மாகாண கிராம திணைக்களம் பிரதேச செயலக பிரிவுகள் தோறும் மாதளவட்டி பயிற்சி நிலையங்களை உருவாக்கி அதன் மூலமாக பெண்களுடைய தொழில் வாய்ப்பை மேம்படுத்துகின்ற விதத்திலே அவர்களை சமூகத்திலே உயர்ந்த அந்தஸ்துள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலும் பல்வேறு வேலைத்திட்டங்களை செயற்படுத்துகிறது. அதன் அடிப்படையில் தான் பிரதேசங்கள் தோறும் நடைபெற்று வருகின்ற இந்த மாதளவட்டி பயிற்சி நிலையத்தினுடைய செயற்பாட்டின் அடிப்படையில் கிரான் பிரதேச பிரிவில் இயங்குகின்ற மாதளவட்டி பயிற்சி நிலையத்தினுடைய பிள்ளைகளுடைய ஆக்கத்திறனை வெளிப்படுத்துகின்ற விதத்தில் தான் இந்த கண்காட்சியும் விற்பனையும் இன்றைய தினம் ஒழுங்கு செய்யப்பட்டு அனைவருடன் பேராதரவோடும் இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கான ஆரம்ப நிகழ்வுகளை தான் நீங்கள் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது அதிதிகள் அனைவரும் மங்கள விளக்கேற்றினை ஏற்றி இந்த நிகழ்வை சிறப்புற ஆரம்பித்து வைப்பதற்கான ஏற்பாடுகளை தான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதைத் தொடர்ந்து இப்பொழுது கண்காட்சி அறைக்கான திறப்பு விழா பிரதேச செயலாளரும் அதே போன்று எங்களது நிகழ்வுடைய பிரதம விருந்தினரும் மாவட்ட கிராம உத்தியோகத்தரும் இணைந்து இந்த மண்டபத்தை திறந்து வைக்கின்றார்கள். எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு
கிரான் பிரதேச செயலகத்தின் மாதரவத்தி பயிற்சி நிலையத்தின் கண்காட்சியை பொறுத்தவரையில் அங்கு கண்காட்சி அறையில் எவ்வாறான பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். அந்த அடிப்படையில் அங்கே என்னென்ன வகையான பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன என்ற தொடர்பான காட்சிகளைத்தான் இனி வரும் காணொலியிலேயே பார்க்க இருக்கிறீர்கள். இந்த மண்டபம் முழுவதுமாக நிரம்பி போயிருந்த அந்த அலங்கார பொருட்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் தொடர்பான காட்சியை இப்பொழுது நீங்கள் பார்க்க முடியும். இந்த கண்காட்சியை பொறுத்தவரையில் மண்டபம் முழுவதும் மண்டபத்திற்கு வெளியேயும் மாதரவத்தி பயிற்சி நிலைய மாணவனுடைய கைவினைப் பொருட்களை அனைவரும் கண்டு ரசித்தனர். அது மாத்திரமல்ல, இந்த கண்காட்சியை பொறுத்தவரையில் வெறுமனே மாதரவத்தி பயிற்சி நிலைய மாணவர்களுக்கு மாத்திரமன்றி மாதரவத்தி பயிற்சி நிலையத்திலே இருந்து கற்று வெளியேறிய முன்னாள் மாணவர்களுக்கான வாய்ப்பை நாங்கள் அளித்திருந்தோம். அதன் அடிப்படையில் சத்துமா உற்பத்தி மற்றும் காளான் உற்பத்தி அத்துடன் கைவினைப் பொருட்கள் தொடர்பான பொருட்களை காட்சிப்படுத்தியவர்களுக்கான வாய்ப்பையும் நாம் வழங்கியிருந்தோம். அதன் அடிப்படையில் அவர்களும் இந்த கண்காட்சியில் கலந்து கொண்டு தமது உற்பத்திகளை காட்சிப்படுத்தியதன் மூலம் பெருமளவான வியாபார உத்திகளை அவர்கள் கையாண்டு அவர்கள் லாபம் ஈட்ட முடிந்தது என்பதை இந்த இடத்திலே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் சொல்ல வேண்டியிருக்கிறது. கிரான் மாதரவத்தி பயிற்சி நிலையத்தின் கண்காட்சியிலே கலந்து கொண்ட அதிதிகள் உட்பட பார்வையாளர்கள் அனைவரும் இந்த பொருட்களினுடைய அழகை பார்த்து ரசித்தது மாத்திரமல்ல, இவை ஒவ்வொன்றும் அதாவது வியாபார நடவடிக்கைகளுக்கு நேரடியாக பயன்படுத்தக்கூடிய அல்லது தரமான உற்பத்தி என்ற அந்த கருத்துக்களை முன்வைத்த பொழுதோ உண்மையில் நான் மகிழ்ச்சியடைந்தேன். காரணம், கிழக்கு மாகாண கிராம அபிவிருத்தி திணைக்களம் எந்த நோக்கத்திற்காக இந்த நிலையங்களை நடத்தி வருகின்றதோ அந்த நோக்கத்திற்கான உற்பத்திகளை எமது பிள்ளைகளும் செய்துவிட்டார்கள், செய்ய தகுதி பெற்றிருக்கிறார்கள் என்று நினைக்கின்ற பொழுதோ மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருந்தது. இந்த பொருட்கள் தொடர்பான தரம் எந்த வகையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது இந்த கண்காட்சி என்பதை அதிதிகள் உரையின் போது பல அதிதிகள் எடுத்துரைத்தமையும் இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பொருளாதார சவால் மிகுந்த இந்த நாட்களிலே பெண்கள் தங்களது வருமானங்களை தாங்களே ஈட்டிக் கொள்கின்ற வகையில் கிராம அபிவிருத்தி திணைக்களம் இவ்வாறான செயற்பாட்டை செய்து வருவது என்பது உண்மையில் பாராட்டத்தக்கது. அந்த பணிகளோடு நாமும் இணைந்திருக்கின்றோம் என்று நினைக்கின்ற பொழுது இன்னும் பன்மடங்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் எம்மால் உணர முடிகிறது. ஆம், 2023-2024 ஆண்டு மாணவிகளை உள்ளடக்கிய இந்த பொருட்கண்காட்சி உண்மையில் எந்த நோக்கத்திற்காக செய்யப்பட்டதோ அந்த நோக்கத்தினுடைய இலக்கை நாம் மெல்லமாக எட்டிவிட்டோம் என்கின்ற சந்தோஷம் ஒரு புறம் இருக்க, இந்த உற்பத்திகளை நாங்கள் அநேகமாக எதிர்பார்த்த எண்ணிக்கைக்கு அதிகமானவர்கள் இந்த பொருட்கண்காட்சியிலே வந்து கண்டுகளித்து சென்றமையை நாம் வெற்றிகரமான ஒரு சம்பவமாகவே நாம் பார்க்கிறோம். கிரான் பிரதேச செயலக மாதரவத்தி பயிற்சி நிலையத்தின் கண்காட்சியை நடத்துவதற்கான வளாகத்தினை மட்டக்களப்பு மாவட்ட ராமகிருஷ்ண மிஷனுடைய பொறுப்பாளர்
வணக்கத்துக்குரிய நீல மாதவானந்தாஜி சுவாமிகள் எமக்கு வழங்கியிருந்தார். மட்டக்களப்பு ராமகிருஷ்ண மிஷனுடைய இந்த அனுமதியின் காரணமாகத்தான் மிகவும் சிறப்பான முறையில் மிக பரந்த அந்த வளாகத்திலே எமது பிரதேச செயலக மாதர அபிவிருத்தி பயிற்சி நிலையத்தினுடைய கண்காட்சியினை வெற்றிகரமாக நடத்த முடிந்தது. இதற்காக இந்த காணொளி மூலமாக மட்டக்களப்பு ராமகிருஷ்ண மிஷனுடைய பொறுப்பாளர் வணக்கத்துக்குரிய நீல மாதவானந்தாஜி சுவாமிகளுக்கும் மட்டக்களப்பு ராமகிருஷ்ண மிஷனுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனை அடுத்து இந்த கண்காட்சி ஒருபுறம் நடைபெற்று கொண்டிருக்க மறுமுனையிலே இந்த நிகழ்வுக்காக அதிதிகளாக அழைக்கப்பட்டிருந்தவர்களை கொண்டு அனைத்து மக்களின் பங்கேற்புடனும் சிறப்பு நிகழ்வுகள் அங்கே நடைபெற்றது. அதிலே நடைபெற்ற காட்சிகளை இனிவரும் காணொளியிலே நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். வாருங்கள், அந்த நிகழ்வுகள் தொடர்பான காணொளிக்குள் உங்களை அழைத்துச் செல்கிறேன். பங்கேற்போரும் மற்றும் விசேட அதிதிகள், கௌரவ அதிதிகள், விசேட அழைப்பாளர்கள் ஆகியோருடைய கிரான் பிரதேச கிராம அபிவிருத்தி திரு கே ரூபன் அவர்களின் வரவேற்பை தொடர்ந்து பாடசாலை மாணவர்களின் நிகழ்வை அலங்கரித்தன. அதனைத் தொடர்ந்து நிகழ்வினுடைய தலைவரும் கோலப்படத்திற்கு கிரான் பிரதேச பிரதேச திரு கே சித்திரவர்களால் தலைமையுரை நிகழ்த்தப்படும். இந்த தலைமையுரையின் போது இந்த நிகழ்வு சிறப்புற நடைபெறுவதற்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் தமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டதோடு கிழக்கு மாகாண கிராம திணைக்களத்தின் பணிகளையும் பாராட்டி பேசினார். எதிர்காலத்திலும் பல்வேறு பணிகள் இந்த பிரதேசத்தை செய்யப்பட வேண்டும் என்றவாறும் தனது கருத்துக்களை பகிர்ந்து சொன்னார். இதனை அடுத்து இந்நிலையத்திலிருந்து கற்று வெளியேறிய மாணவி ஒருவரின் அனுபவ பயிர்வும் அதோடு மட்டக்களப்பு மாவட்ட சிரேஷ்ட தையல் புலனாசிரியர் உரையும் அத்தோடு மட்டக்களப்பு மாவட்ட கிராம அபிவிருத்தி உரையும் அத்தோடு இந்த நிகழ்வினுடைய பிரதம விருந்தினர் மாகாண பணிப்பாளர் திரு கே இளங்குமரனுடைய உரையும் இடம்பெற்றது. அதனை அடுத்து அதிதிகளுக்கான கௌரவம் கிரான் பிரதேச கிராம அபிவிருத்தி பிரிவினால் சமூக மட்ட அமைப்புகள் உதவியோடு வழங்கி வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்நிகழ்வினுடைய தலைவர் திரு காவனா சித்திரவேல் அவர்கள், அதேபோன்று கிழக்கு மாகாண கிராம அபிவிருத்தி திணைக்களத்தினுடைய மாகாண பணிப்பாளர் திரு கே இளங்குமுதன் அவர்கள், அதேபோன்று கிராம அபிவிருத்தி திணைக்களத்தினுடைய மாவட்ட கிராம அபிவிருத்தி திரு பி கோகுல்ராஜன் அவர்கள், அதேபோன்று கிராம அபிவிருத்தி திணைக்களம் மட்டக்களப்பு மாவட்டம் சிரேஷ்ட தையல் பொதுநாசிரியர் திருமதி என் ரவிச்சந்திரன் அவர்கள் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டார்கள். அத்தோடு இந்நிலையத்தினுடைய ஆசிரியர் டனிகா அவர்களும் கௌரவிக்கப்பட்டார். அது மாத்திரமன்றி இந்நிகழ்விலே முன்னாள் கிழக்கு மாகாண கிராம திணைக்களத்துடைய பணிப்பாளர் திரு என் தனஞ்சயன் அவர்களுக்கான கௌரவம் வழங்கி வைப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போதும் அவர் வேறொரு நிகழ்விலே பங்கேற்ற காரணத்தினால் அந்த கௌரவம் அவர் நேரிலே சென்று வழங்கி வைப்பதற்கான ஏற்பாடு செய்யப்படும் எனவும் கிராமத்தில் குறிப்பிட்டார். அதனை அடுத்து இந்த பயிற்சி நிலையத்திலிருந்து படித்து வெளியேறிய மாணவர்களுக்கான சான்றிதழ்கள் டிப்ளமா சான்றிதழ் வழங்கி வைக்கப்பட்ட தொடர்ந்து எமது அலுவலகத்தினுடைய அபிவிருத்தி ஜனாப் அசீஸ் அவர்கள் நன்றியுரையுடன் இந்த நிகழ்வு இந்திய நிறைவேற்று. அதனை அடுத்து இந்நிகழ்வில் பங்கேற்ற அனைத்து அதிதிகளுக்குமான மதிய போசன உணவினை கனிஷ்கா கொம்போஸ் பிரைவேட் நிறுவனத்தினுடைய தலைமை முகாமையாளர் மோகேஸ்வரன் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடுகின்றேன். உங்கள் கனரூபன். நன்றி நண்பர்களே, நன்றி.